ஹரே கிருஷ்ணா. வணக்கம் எல்லாருக்கும். நமஸ்காரம். பிருத்து மன்னருடைய கதை ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தத்தில் நம்ம தொடங்கி போன வாரம் நம்ம தொடங்கி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 2வது வாரமாக அவருடைய கதையை பார்க்க போகிறோம். 4வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயத்தில் பிருத்து மன்னருடைய தோற்றத்தை பற்றியும் அவர் எப்படி தோன்றினார் என்றதையும் அவருக்கு எப்படி முடிசூட்டப்பட்டது அப்படின்றத பற்றியும் போன வாரம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதை தொடர்ந்து அடுத்த 16வது அத்தியாயத்துல பிருத்து மன்னர் எப்படி கலைஞர்கள்லாம் போற்றினாங்க, அவருடைய புகழ் எப்படிப்பட்டது அப்படின்றத இந்த அத்தியாயத்துல கலைஞர்கள் போற்றிய பிருத்து மன்னரின் புகழ் அப்படின்ற தலைப்புல 16வது அத்தியாயம் இன்னைக்கு நம்ம தொடங்கி தொடர்ந்து பார்க்கவிருக்கோம். नमः ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी इति नामिने। नमः ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी इति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा. மீண்டும் எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். எல்லாரையும் இஸ்கான் சேலம் சார்பா இந்த பிருத்து மன்னருடைய கதை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு 16வது அத்தியாயத்துல பிருத்து மன்னருடைய புகழை பற்றி ரொம்ப அழகா வர்ணிக்கப்பட்டிருக்கு. எப்படி புகழ் வாய்ந்தவர், ஏன் அவர் புகழ் வாய்ந்தவராக இருக்கிறார், அவருடைய புகழ் வாய்ந்த செயல்பாடுகள் என்ன பற்றி எல்லாம் ரொம்ப அழகா வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த 16வது அத்தியாயத்திலிருந்து 2வது ஸ்லோகம். நாலம்பயம் தே மகிமானு வர்ணனே யோ தேவ வர்யோ வததாரமாயயா ஏனாங்க சாத்தஸ்ய ச பௌருஷானி தே பச்சஸ்பதீனாம் அபி பிரமூர்த்தியஹ அபி பிரமூர்த்தியஹ. கலைஞர்கள் போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது பிருத்து மன்னர் தோன்றிய பிறகு நிறைய வெவ்வேறு தேவர்கள்லாம் நிறைய பரிசு பொருட்களை கொண்டு கொடுக்குறாங்க. அதன் பிறகு கடைசியில அங்க இருக்கக்கூடிய சில கலைஞர்கள் எல்லாம் பிருத்து மன்னருடைய புகழை பாட தொடங்குறாங்க. அதன் பிறகு பிருத்து மன்னர் சில புகழுரைகளை கேட்ட பிறகு அவர் பேச தொடங்குகிறார். அவர் சொல்றார், இந்த புகழுரைகளை பெறுவதற்கு நான் இன்னும் அப்படி புகழ் வாய்ந்த செயல்களை எதுவும் செய்திடலை. அதுக்கான சரியான தருணம் வரும்போது நீங்க புகழ்ந்தா சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட புகழத்தக்க செயல்கள் எதுவும் செய்யாம இருக்கும் பட்சத்துல என்ன நீங்க புகழ்ந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி வஞ்ச புகழ்ச்சி ஆயிடும், அது எனக்கு இழிவுபடுத்துற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றார். அத்தோட கடந்த 15வது அத்தியாயம் நிறைவு பெற்றது. அதை தொடர்ந்து இப்போ திரும்பவும் பிருத்து மன்னருடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்றத இந்த அத்தியாயத்துல பார்க்கலாம். இங்க இருக்கிறது முதல்ல 2வது ஸ்லோகம் இங்க இருக்கு. முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, விதுரர் மைத்ரேய முனிவர்கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்கிறார் இந்த பாகவதத்தை. இப்போ மைத்ரேயர் விதுரருக்கு சொல்றார், இவ்வாறு மன்னர் பிருத்து கூறிய அமுத மொழிகளை கேட்டு அந்த கலைஞர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். மாமுனிவர்கள் தங்களுக்கு அறிவுறுத்தியபடி பிருத்து மன்னரை உயர்ந்த முறையில் வழிபாடு செய்து மென்மேலும் புகழ்ந்தனர். இப்ப பிருத்து மன்னர் சொன்னார்ன்றதுக்காக அவங்க பிருத்து மன்னரை புகழ்றதை நிறுத்திடல. அதுக்கு என்ன காரணம்ன்றதை பின்வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பிருத்து மன்னரை அந்த கலைஞர்கள் புகழ்ந்து பாடுறாங்க. இங்க
இந்த முதல் ஸ்லோகத்துல இதி புருவானாம் நிருபதிம் காயகா முனி சோடிதா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. முனி சோடிதா அப்படின்றது. இது சில பிரபுபாதர் குறிப்பிட்டு இந்த சொல் அதாவது மகான்கள்ட்ட இருந்தும் முனிவர்கள்ட்ட இருந்தும் பெறப்பட்ட அறிவுரைகளை பற்றி குறிக்கக்கூடியதா இருக்கு இந்த வார்த்தை அப்படின்னு. ஸோ இந்த கலைஞர்கள்லாம் பிருத்து மன்னரை புகழ்ந்து பாடுவது வெறுமனே ஏதோ கற்பனையோ அல்ல அவங்க மனசுல தோணுதோ கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆன்மீக அதிகாரிகள்ட்ட இருந்து பெறப்பட்ட விஷயங்கள் அப்படின்றத இங்க நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ சில பிரபுபார் என்ன விளக்குறாருன்னா, அதிகாரம் பெற்றவர்கள் அருளும் அறிவுரைகளிலிருந்தே கடவுளின் அவதாரம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஸோ போன வாரமே நம்ம பார்த்தோம், பிருது மன்னர் கடவுளுடைய ஒரு சக்தியாவேஷ அவதாரம், இறைவனுடைய ஒரு சக்தியாவேஷ அவதாரம் அப்படின்றது. ஸோ அதை உணர்ந்ததுனால தான் இப்போ தொடர்ந்து அந்த கலைஞர்கள் பிருது மன்னரை புகழ்ந்து கொண்டிருக்காங்க. ஸோ கற்பனையினால் நாம் ஒரு கடவுளை உண்டு பண்ணிட முடியாது. நரோத்தம தாஸ் தாக்கூர் சொல்றார், சாது சாஸ்திர குருவாக்கிய அப்படின்றார். எதன் அடிப்படையில ஒருத்தர் கடவுளாக ஒருத்தர் இறைவனாக நாம ஏற்கணும் அப்படின்னா குரு சாது சாஸ்திரம் இந்த மூணுத்தின் அடிப்படையில இருக்கணும். அடிக்கடி நம்ம இதை கேட்கக்கூடிய விஷயம். சில பிரபுபார் எப்பவுமே இந்த கருத்துக்களை நமக்கு வலியுறுத்துவார். ஆதாரபூர்வமான சாஸ்திரங்கள்ல இல்லாத எதையும் ஒரு உண்மையான ஆன்மீக குரு சொல்ல மாட்டார். சாதுக்களும் அது போலதான். ஸோ அதனால இந்த குரு சாது சாஸ்திரம் ஒன்னொன்றும் மற்றொன்றுக்கு முரண்பட்டதா இருக்காது. எப்பவுமே ஒத்து போகக்கூடிய கருத்துக்களை கொண்டிருக்கிறதுனால எப்பவுமே நம்ம அந்த குரு சாது சாஸ்திரத்தை பின்பற்றி நடந்து கொள்ளணும் அப்படின்றத இங்க நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். ஸோ கலைஞர்களான சூத்திரர்களும் மாகத்தர்கள் பிருது மன்னர் முழுமுதற் கடவுளின் அவதாரம் என்பதை மிகவும் ரகசியமாக அறிந்து வைத்திருந்தனர். மன்னர் தாம் தெய்வீக குணங்கள் எதையும் வெளிப்படுத்தவில்லை என்று கூறி அப்புகழ்களை மறுத்த போதிலும் அக்கலைஞர்கள் நிறுத்தாது அவர் புகழ் பாடிக்கொண்டே இருந்தனர். ஸோ அதை தான் இப்போ நம்ம இங்கே தொடர்ந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த 2வது ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா இங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? போற்றுதற்குரிய மன்னரே, நீர் முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணுவின் நேரடி அவதாரமாவீர். அவரது காரணமற்ற கருணையினாலேயே நீர் இம்மண் உலகில் தோன்றியுள்ளீர். எனவே உமது மேன்மைமிக்க செயல்களை புகழ்வது உண்மையில் எங்களுக்கு சுலபமன்று. மன்னன் வேணனின் உடலிலிருந்து நீர் தோன்றிய போதிலும் பெரும் நாவலர்களான பிரம்மா உள்ளிட்ட மற்ற தேவர்களாலும் உமது புகழ்மிக்க செயல்களை உள்ளபடி விவரிக்க இயலாது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இது. மிகப்பெரிய நாவன்மை படைத்த பிரம்மா உட்பட மற்ற தேவர்கள்லாம் கூட உங்களுடைய புகழை பாட முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்க உம்முடைய மேன்மை மிக்க செயல்களை புகழ்ந்து பாடுறதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஸ்லோகத்துக்கான பொருளுரையில சில பிரபுபாதர் இந்த மாயையா என்னும் சொல்லுக்கு அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இங்க இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாயையா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா, உமது அளவற்ற கருணையினால் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். பொதுவா மாயை அப்படின்றது ஒரு மயக்கம், ஒரு ஒரு குழப்பத்தை உண்டாகக்கூடிய ஒரு பொய், எது இல்லையோ அது அப்படின்ற அர்த்தம் நம்ம கொடுப்போம். ஸோ இங்க இந்த ஸ்லோகத்துல இந்த இடத்துல மாயையா அப்படின்னா உமது அளவற்ற கருணையினால் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அவருடைய கருணையினால தான் இப்போ இறைவனுடைய கருணையால பிருது மன்னர் தோன்றியிருக்கார் என்ற கருத்து அங்க சொல்லப்படுது. ஸோ அதே மாதிரி பிரபுபாத் சொல்றார், மாயா அப்படின்னா 2 விதமான மாயா இருக்கு. ஒன்று யோக மாயா, மற்றொன்று மகாமாயா.
ஸோ மகாமாயா அப்படின்றது இப்போ நம்ம எந்த சக்திக்கு உட்பட்டு எந்த சக்தியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோமோ அதுதான் மகாமாயா. ஸோ கிருஷ்ணர் இந்த 2 மாயாவுக்குமே அவர் தான் அதிபதி. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தையா அப்படின்னு கீதையில சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவர் ஆன்மீக சக்தியான மகாமாயா யோகமாயாவா இருந்தாலும் மகாமாயாவா இருந்தாலும் ரெண்டுத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியவர் பகவான் கிருஷ்ணரே. ஸோ அதே மாதிரி பகவத்கீதையில பகவான் சொல்றார் ஆத்ம மாயா, அதாவது இந்த அவருடைய அகச்சக்தியான அல்லது அவர் உள்சக்தியான யோகமாயா மூலமா தான் அவர் இங்கே தோன்றுகிறார். பகவானும் அவரது அவதாரமும் முற்றிலும் சுதந்திரமானவை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸ்வராஜ், முழு சுதந்திரமானவர். அவர் நம்மளை போல கர்ம பந்தத்துக்கு உட்பட்டவர் கிடையாது. ஸோ அதனால 1000 பகவானுடைய இந்த புகழ்மிக்க உன்னதமான இந்த நிலையை, அவருடைய புகழை 1000 நாவுடைய அனந்தனாலும் கூட நினைவிற்கெட்டா காலத்திலிருந்தே தொடங்கி பகவானின் பெருமைகளை சொல்லி மாள முடியவில்லை. எனவே தேவர்களையும் பிரம்மதேவனையும் சிவபெருமானையும் பற்றி என்ன சொல்வது? இங்க இந்த கலைஞர்கள்லாம் பிருத்து மன்னரை புகழ்ந்து பாடிட்டு இருக்கும்போது மிகச்சிறந்த நாவன்மை மிக்க பிரம்மா போன்ற மற்ற தேவர்கள்லாம் கூட உங்களை புகழ்ந்து முடியாது அப்படின்னு சொல்லப்படும் போது இங்க பிரபுபாத பொருளுரையில் என்ன சொல்றார்? ஏன் இத்தனைக்கும் பகவானுடைய விரிவாங்கமான அனந்த சேஷர், அவருக்கு 1000 தலைகள் இருக்கு. 1000 நாவால நினைவிற்கெட்டா காலத்திலிருந்து பகவானுடைய பெருமைகளை பாடிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் அது சொல்லி மாளல அப்படிங்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரம்மா, சிவா அல்லது மற்ற தேவர்கள் எல்லாம் எங்க போய் பகவானுடைய பெருமைகளை பாட முடியும் அப்படிங்கிறார். பகவான் சிவ விரஞ்சினூதம் அப்படின்னா அவர் எப்போதும் சிவபெருமான், பிரம்மா போன்ற தேவர்களால் துதிக்கப்படுகிறவர். எப்பவும் இறைவனை அவர்கள் வணங்குறாங்க. எப்படிப்பட்ட தேவர்களுக்கு பகவானை போற்றுவதற்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை என்றால் மற்றவர்களை பற்றி என்ன சொல்வது? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு குழப்பம் வரலாம். இப்போ பெரிய பெரிய தேவர்களால முடியல, அனந்த சேஷரால பகவானுடைய புகழை பாட முடியல, அவரை புகழ முடியல அப்படின்னும் போது பக்தர்கள் நமக்கு அடிக்கடி நமக்கு சொல்றாங்க ஒரு விஷயம், நம்மளும் இறைவன் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணணும், அவர் இடத்துல வேண்டணும், அவரை புகழ்ந்து பாடணும் அப்படின்னு. நவவித பக்தி தொண்டுல அது ஒரு அங்கமாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் ஏமாத்துறோம், நம்ம என்ன போய் பாடிட முடியும் அப்படின்னு நினைச்சு நம்ம இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறார். பிரபுபாதர் ரொம்ப அழகா சொல்றார். இப்போ பிருது மன்னர் கூறியிருப்பது போல ஒவ்வொருவரும் அவரவருடைய சக்திக்கு ஏற்ப பகவானை போற்றி பாடுறது ரொம்ப அவசியமானது. இப்போ நமக்கு தெரியல அப்படின்னாலுமே கூட ஏற்கனவே எத்தனையோ மிக உயர்ந்த பக்தர்கள்லாம், இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நம்ம குந்தி மகாரானுடைய பிரார்த்தனைகள் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? பல வாரங்கள் தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் எவ்வளவு அழகா குந்தி மகாராணி பகவானிடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. அதே மாதிரி பீஷ்ம தேவருடைய பிரார்த்தனையை கேட்டோம். இப்ப துருவருடைய பிரார்த்தனை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி எத்தனையோ ஏற்கனவே மிக உயர்ந்த பக்தர்களால் செய்யப்பட்ட பிரார்த்தனைகள் இருக்கு. அந்த பிரார்த்தனைகளை நம்ம சொல்லலாம். அல்லது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன உணர்ந்திருக்குமோ, நம்ம பிரபுபாதர்கிட்ட இருந்து, நம்முடைய ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து, நம்முடைய பக்த சங்கத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட விஷயத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வார்த்தைகள்ல பகவானை புகழ்வது அவசியம். ஸோ அதனால நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் நினைச்சிட்டு நம்ம பகவானை எப்படி புகழ்றதுன்னு நினைச்சிட்டு நம்மளை அந்த தாழ்வு மனப்பான்மையோட நம்மளை பகவானை புகழ்றத நம்ம நிறுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை ரொம்ப அழகா இங்க
ஸ்ரீல பிரபுபாத் சொல்றாரு. அந்த மாதிரி உண்மையா நேர்மையா நம்ம பகவானை புகழ்ந்து அவருடைய பக்தராய் இருந்தோம் என்றால் பகவான் அவரை பாடி புகழ்வதற்கேற்ற புத்தியினை நமக்கு அளிக்கிறார். பகவத்கீதையிலே நம்ம பார்க்கிறோம் இல்லையா, தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. ததாமி புத்தி யோகம், நான் அந்த புத்தியை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இறைவனிடத்துல வந்து சேருவதற்கான புத்தி அப்படின்னா வெறும் ஏட்டறிவு மட்டும் கிடையாது. நடைமுறையில நம்ம இந்த பக்தி தொண்டுல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, அது எல்லா அறிவையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் கீதையில அவர் சொல்றார், ததாமி புத்தி யோகம். ஸோ அதனால நமக்கு ஒண்ணுமே தெரியல, நான் என்ன தெரியும், நான் என்ன போய் பகவானை புகழ்ந்து பாடுறது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இருந்துடக்கூடாது. ஸோ இதை தொடர்ந்து அந்த கலைஞர்கள் எல்லாம் அந்த ப்ரொஃபஷனல் ரிசைட்டர்ஸ் அவங்க பிரதமரை என்ன புகழ்றாங்க அப்படின்னா, அதாப்யுதார ஸ்வரச பிரதோர் ஹரே கலாவதரஸ்ய கதாமிருதாத்ருதா யதோபதேசம் முனிபி பிரச்சோதிதா ஸ்லாக்யானி கர்மாணி விஹம்பி தன்மகி. உம்மை போதுமான அளவு போற்றுவதற்கு எங்களால் இயலவில்லை, எனினும் உமது செயல்களை போற்றி புகழ்வதில் எங்களுக்கு உன்னத சுவை உண்டாகிறது. முனிவர்கள் அறிஞர்கள் அளித்த அறிவுரைகளின்படியே உம்மை புகழ்கிறோம். எவ்வாறாயினும் நாம் எதை பேசினாலும் அது எப்போதும் போதாது, மிக குறைவானதே. ஆதலினால் பிரதுமன்னரை, நீ முழுமுதற் கடவுள் நேரடி அவதாரமாக விளங்குவதனால் உமது செயல்கள் அனைத்தும் தாராளமயமானவை, எப்போதும் பாராட்டத்தக்கவை. இங்க என்ன சொல்றாங்க, கண்டிப்பா வந்து எங்களால உங்களுடைய புகழை பாடுறதுக்கு இயலாது. இருந்தாலும் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே எத்தனையோ முனிவர்கள் அறிஞர்கள் மிகச்சிறந்த வைஷ்ணவர்கள் பக்தர்கள் எல்லாம் உங்களை நிறைய புகழ்ந்து பாடியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அறிவுரைகளின்படி நாங்க உங்களை புகழ்ந்து பாடுறோம். ஸோ இங்க சில பிரபுபார் என்ன சொல்றாருன்னா, என்னதான் தேர்ச்சி பெற்ற ஒருத்தரா இருந்தாலும் கூட இறைவனை முழுவதும் புகழ்ந்திட முடியாதுன்ற கருத்தை திரும்பவும் வலியுறுத்தப்படுது. பகவானின் செயல்களை போற்றுவதில் ஈடுபடுவோர் அவரவர் முடிந்த முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் இம்முயற்சி முழுமுதற் கடவுளை மகிழ்ச்சி செய்வதாகும். இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு செயல், இறைவனை நம்ம புகழ்றதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி. எப்படி அந்த வியாச பூஜை நிகழ்ச்சி வரும்போது சீடர்கள் எல்லாரும் தன்னுடைய குருவோட புகழை புகழ்ந்து பாட முயற்சிக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு குருவோட பெருமைகளை நம்ம உணர்ந்து குருவை புகழ்ந்து பாடுறோமோ அந்த அளவுக்கு அது குருவை திருப்திப்படுத்துது. ஏன்னா ஒரு குரு நம்ம சிறப்பா ஒரு சீடனுக்கு வழிகாட்டியிருக்கோம், நம்ம இந்த கிருஷ்ண உணர்வை அவங்களுக்கு சரியான முறையில கொடுத்துருக்கோன்றத அவங்க அதை உணர முடியுது. அதுக்காக அவங்க தற்பெருமை அடையிறது கிடையாது. குரு அந்த மாதிரி அடையக்கூடாது, அவர் அடைய மாட்டார். ஆனால் ஒரு சீடனாக நம்ம குருவை புகழ வேண்டியது நம்முடைய கடமை. அதுபோல இறைவனுடைய சேவகன் அப்படின்னும் போது இறைவனை புகழ்வதும் நம்முடைய கடமை. ஸோ அந்த மாதிரி நம்ம அதுக்கான முயற்சி எடுத்து இறைவனை புகழ முற்படும் போது நம்ம வந்து இறைவனை திருப்திப்படுத்துறோம். பிரபுபாதருடைய சீடர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வியாச பூஜை இதெல்லாம் ஆஃபரிங்ஸ், பிரபுபாதருக்கு எழுதின புகழுரைகள் நிறைய பேர் ரொம்ப அழகா கவிதை நிறையோட நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருப்பாங்க ஆங்கில மொழியிலேயே கூட. ஸோ அந்த மாதிரி நம்மாலான முயற்சியை நம்ம எடுக்கணும் அப்படின்றத இங்க சில பிரபுபாத வலியுறுத்துறாரு. அஃப்கோர்ஸ் டெஃபினட்டா யாராலையும் முழுமையா பகவானை புகழ்ந்து பாடிட முடியாது, ஏன்னா யாருக்கும் அந்த கெப்பாசிட்டி. ஆனா நம்ம கெப்பாசிட்டி என்னவோ, நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நம்ம அதை செய்யலாம்.
பகவான் சைத்தன்யர் தன்னை பின்பற்றுவோர் எல்லா இடங்களிலும் சென்று பகவான் கிருஷ்ணரின் உபதேசங்களை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். உபதேசங்கள் என்றால் பகவத்கீதையே சாரமான விஷயம். ஆதலினால் பிரச்சாரகரின் கடமை குரு பரம்பரையில் புரிந்து கொண்டபடி, சாதுக்களாலும் கற்றறிந்த பக்தர்களாலும் விளக்கப்பட்டபடி பகவத்கீதையை உண்மை உருவில் கற்பதே ஆகும். இங்க இறைவனை புகழ்றது அப்படின்னா இன்னொரு ரொம்ப முக்கியமான இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இறைவனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உபதேசங்களை நம்ம கற்றுக்கொள்றது இருக்கு இல்லையா, சிரத்தையோட அந்த தத்துவபூர்வமான விளக்கங்களை நம்ம கற்றுக்கொள்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதுவே நம்ம இறைவனை புகழ்றது தான். ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போதுதான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்றாரு இல்லையா, யாரை தேக்க தாரைக்காக கிருஷ்ண உபதேஷ். இங்க எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் கிருஷ்ணரை பற்றின உபதேசங்களை கொடுங்க அப்படிங்கிறார். ஸோ நம்ம கற்றுக்கொள்ளாம எப்படி நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்? ஸோ முதல்ல நம்ம கற்றுக்கொள்றதுன்றதே இறைவனை புகழ்வதற்கான ஒரு விஷயம்தான். ஸோ ஒருவன் பொதுமக்களிடம் தனது குரு சாது சாஸ்திரங்கள் கூறியவற்றையே எடுத்துரைத்தல் வேண்டும். ஸோ இதை கற்றுக்கொள்ள வேண்டியதுடைய அவசியம் என்னன்னா, நம்மளுடைய மனசுல என்ன தோணுது, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்ற நம்முடைய சொந்த கருத்துக்களை திணிக்காம இருக்கணும்னா முதல்ல இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். குரு சாது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம் அறிந்து கொள்ளப்படணும். இம்முறையே பகவானை புகழ்வதற்குரிய எளிய சிறந்த வழியாகும். பக்தி தொண்டே உண்மையான வழிமுறையாகும். ஸோ சில பிரபா கூட பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. உலகம் முழுக்க இன்னைக்கு இந்த இயக்கத்தை உருவாக்கி பல லட்சக்கணக்கான இன்னைக்கு பக்தர்கள் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பிரமாண்டமான ஒரு இயக்கம், நூற்றுக்கணக்கான புத்தகங்கள், எவ்வளவு கோயில்கள், இவ்வளவு சாதனை புரிஞ்சிருக்கார். ஆனா மிக பணிவோடு அவர் சொல்றது என்ன ஒரு விஷயம், எல்லாரும் நான் பெரிய சாதனை பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நான் பண்ணது என்ன, பகவத்கீதை உண்மை உருவில கொடுத்துருக்கேன், உள்ளது உள்ளபடி கொடுத்துருக்கேன், எந்த மாற்றமும் இல்லாம, அதுல இருந்து எதையும் எடுத்துடாம, எதையும் புதுசா திணிக்காம அப்படியே கொடுத்துருக்கேன். அதுதான் நான் செய்த ஒரே விஷயம் அப்படிங்கிறார். ரொம்ப பணிவா சொல்லிக்கிறார். ஆனா அது பெரிய விஷயம். ஏன்னா அது சாதாரணது அல்ல. பொதுவா எல்லாருக்குமே தன்னுடைய சொந்த இன்னைக்கு உலகம் முழுக்க பார்க்குறோம், எத்தனையோ பகவத்கீதைகள் இருக்கு, எவ்வளவோ பிரசுரங்கள் இருக்கு. ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி உள்ளது உள்ளபடி நமக்கு கொடுத்துடல. பிரபுபாதருடைய பகவத்கீதை உண்மை உருவில் வரதுக்கு முன்னாடி எவ்வளவோ பகவத்கீதை இருந்தது. ஆனால் ஒரு பகவத்கீதை கூட ஒருத்தரையும் பக்தராக்க முடியல. அதுதான் உண்மை. ஸோ சில பிரபுபார் இங்க ஒரு இன்னொரு கருத்து, நல்ல கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் பிரச்சாரர்கள் பகவானது புகழை வர்ணிக்க இயலாதவர்களாக இருந்தாலும், முழுசா நம்ம பகவானை தெரிஞ்சுட்டு அவரை வர்ணிக்க முடியல அப்படின்னாலுமே கூட குறைஞ்சபட்சம் ஒரு விஷயம் நமக்கு சொல்றாரு. என்னன்னு பாருங்க, அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று மக்களிடம் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரியுங்கள் என்று வேண்டிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறார். குறைஞ்சபட்சம் நம்ம மக்களுக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தையாவது சொல்லிக் கொடுக்கணும். அப்கோர்ஸ் இது குறைஞ்சபட்சம்னா இது ரொம்ப சீப்பான ஒரு விஷயம் நம்ம நினைச்சிடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை விட ஒரு உயர்வானது இன்னைக்கு இந்த கலியுகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் எல்லா வித பௌதிக பிரச்சனைகள்ல இருந்து விடுவிச்சு பூரண நித்திய வாசஸ்தலமான வைகுண்டத்துக்கு நம்மளை அழைத்து செல்றதுக்கான சர்வ சக்தியும் கொண்டிருக்கு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஸோ அதனால குறைஞ்சபட்சம் நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தினுடைய பெருமைகளை சொல்லி மக்களுக்கு அதை சொல்றதுக்காவது நம்மளால முடியும் அப்படிங்கிறார். ஸோ அதனால யாருமே இறைவனுடைய புகழை என்னால சொல்லவே முடியாது, என்னால பிரச்சாரமே செய்ய முடியாதுன்னு ஒதுங்கிக்கிறதுக்கு வழியே கிடையாது இங்க. ஸோ அடுத்ததான் 4வது ஸ்லோகத்துல இந்த கலைஞர்கள் பிரதமனரை எப்படி புகழ்றாங்கன்னா, ஏஷ தர்ம பிரதாம் சிரேஷ்டோ லோகம் தர்மேனுவர்தயன் கோப்தாச்ச தர்ம சேதுனாம் சாஷாத் தத்
பரிபந்தினாம். சமய அறநெறிகளை பின்பற்றுவோரில் மிகச் சிறந்தவராக விளங்குபவர் இந்த பிருத்து மன்னர். ஆகையினால் அனைவரையும் அக்கொள்கைகளை பின்பற்றச் செய்து அவற்றை அவர் காக்கவும் செய்வார். தர்மத்திற்கு புறம்பானவர்களுக்கும் நாத்திகர்களுக்கும் அவர் தண்டனையும் விதிப்பார். அறக்கொள்கைகளை, தர்மத்தை கொள்கைகளை பின்பற்றது ஒரு நாட்டை ஆளக்கூடியவருக்கு இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு குணம். தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி ஆட்சி புரியணும். பிருத்து மன்னர் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளராக இருப்பார். அதாவது இப்போ இந்த கலைஞர்கள் சொல்றதெல்லாம் பிருத்து மன்னர் பிற்காலத்துல இப்பதான் அவர் தோன்றியிருக்காரு இல்லையா, எப்படியெல்லாம் அவர் இருக்க போறார் என்றதை முன்கூட்டியே இங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் இன்னும் நடக்கல, ஆனா இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்றத அந்த கலைஞர்கள் பிருத்து மன்னரை புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிருத்து மன்னர் தர்மத்தை பின்பற்றக்கூடியவராகவும் இருந்து, அதை விட முக்கியம் என்னன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரஜைகளையும் அந்த தர்மத்தின்படி நடக்க செய்யணும். மக்கள் அவங்களுடைய தர்மத்தை பின்பற்றுறாங்களா, அவங்க சமய சடங்குகளை முறையா செய்துட்டு இருக்காங்களான்றது பார்க்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் மிக உயரிய கடமை, மிக முக்கியமான கடமை. தர்மத்தை காத்து அந்த தர்மத்தை பின்பற்ற செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இங்க பிருத்து மன்னர் அப்படிப்பட்ட செயல்களை செய்யறார். அதே சமயத்துல தர்மத்தை காக்கணும்னா தர்மத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், அதாவது அதர்மவாதிகள் இருக்காங்க இல்லையா, நாஸ்திகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் மிக கடுமையா தண்டிக்கவும் செய்யணும். துரதிருஷ்டவசமா இன்னைக்கு அரசாங்கத்துல அந்த மாதிரி நடக்கிறது கிடையாது. பிரபுபாதர் அதை விளக்குறார். அரசன் அல்லது அரசு தலைமையின் கடமையினை இந்த ஸ்லோகம் நன்றாக விவரிக்கின்றது. அரசாங்கம் அல்லது அரசு பொறுப்புல இருக்கக்கூடியவங்களுடைய கடமை என்னன்றத இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கு. மக்கள் அறநெறி கொள்கைகளை கண்டிப்பாக பின்பற்றுகின்றனரா என்று பார்ப்பது அரசின் முக்கிய கடமையாகும். நாத்திகர்களை தண்டிப்பதிலும் அரசன் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திக அரசாங்கத்தை ஒரு அரசனோ அல்லது அரசாங்க தலைவனோ கண்டிப்பாக ஆதரிக்க கூடாது. இதுதான் ஒரு நல்ல அரசுக்குரிய இலக்கணமாகும். மதச்சார்பற்ற அரசு என்ற பெயரில் ஓர் அரசன் அல்லது தலைவன் நடுநிலை வகிப்பதாக கூறி மக்கள் தர்மத்திற்கு புறம்பான பல்வேறு செயல்களில் ஈடுபடுவதை அனுமதிக்கிறான். இது இன்னைக்கு ரொம்ப நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ ஒரு புது கட்சியே தொடங்கியிருக்காங்க, மையம்னு சொல்லி. யாருக்கும் நாங்க ஒரு பக்கமா இருக்க மாட்டோம் அப்படின்னு. நாங்க மையத்துல இருப்போம். ஆனா இங்க மையத்துல இருக்கிறவங்களை பத்தி அழகா பிரபுபாதர் என்ன சொல்றாரு பாருங்க. இவங்க மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றினா என்ன பின்பற்றலன்னா என்ன அப்படின்ற உதாசீனப்படுத்தின நிலையில இருக்காங்க. இதன் விளைவு என்ன ஆகுதுன்னா, மக்கள் தர்மத்துக்கு எதிராக செயல்பட வேண்டிய சூழல் உண்டாகுது. தர்மத்தை கடைபிடிக்க வைக்கல அப்படின்னா அப்ப மக்கள் அதர்மப்படி தானாகவே செயல்படுறாங்க. இப்போ அவங்களுடைய கொள்கைகளும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொள்கையில பேசுறவங்க திருமணம், உறவு, விவாகரத்து, இந்த கருக்கலைப்பு, இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு அவங்களுடைய கொள்கைகள்லாம் ரொம்ப தர்மத்துக்கு புறம்பானதா இருக்கும். கருக்கலைப்பை ஆதரிப்பாங்க, விவாகரத்தை ஆதரிப்பாங்க, பெண் சுதந்திரத்தை ஆதரிப்பாங்க, திருமண உறவே வேண்டாம் அப்படின்னு ஆதரிப்பாங்க. எதுக்கு திருமணம்ன்றதெல்லாம், அது ஒரு சடங்கு, வெறும் சடங்கு தானே. இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு நிறைய பேசுறாங்க அரசியல் தலைவர்கள். சொசலி பிரபு சொல்றாரு, அதெல்லாம் அபத்தமான விஷயம். இந்நிலையில் என்னதான் பொருளாதார வளர்ச்சி பெற்றிருந்தாலும் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தலைமை இருக்கு, அரசாங்கச்சி நடக்குது அப்படின்னா எவ்வளவு பணம் காசு இருந்தாலும் சரி அது மக்களை சந்தோஷப்படுத்தாது.
இக்கலியுகத்தில் புனித மன்னர்கள் என்று எவரும் இல்லர். மாறாக திருடர்களும் கொள்ளையர்களும் அரசாங்கத்தின் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். எவ்வளவு அழகா உண்மையை சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் இதெல்லாம் கேட்டாங்கன்னா நம்மளை தூக்கி தூக்குல போட்டுருவாங்க. ஆனால் இறை உணர்வோ சமயமோ இன்றி மக்கள் எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ முடியும்? கேள்வி கேட்கிறாரு. இறை உணர்வு இல்லை, தர்மத்தை பின்பற்றலைன்னா எங்கேயா உன்னால மகிழ்ச்சியா வாழ முடியும்? கொள்ளையர்கள் தங்கள் புலன் இன்பத்திற்காக மக்களிடம் இருந்து வரி வசூல் செய்கின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பிடுகின்றபடி கொடுமை தாங்காது மக்கள் நாட்டை விட்டு காட்டிற்கு ஓடுவர். இருப்பினும் கலியுகத்தில் கிருஷ்ண உணர்வு உள்ளவர்களால் ஜனநாயக அரசாங்கம் கைப்பற்றப்பட வேண்டும். இது நடைபெற்றதென்றால் பொதுமக்களை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்ய முடியும். சில பிரபுபா சொல்றார், இந்த கொடுமைகள்லாம் நடக்கும்போது மக்கள் நாட்டை விட்டு காட்டுக்கு ஓடி போடணும்னு பார்ப்பாங்க. ஆனா இந்த சூழ்நிலையிலிருந்து மக்களை காக்கணும், மகிழ்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளை மாதிரி இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சி செய்துட்டு இருக்கிறவங்க இந்த நாட்டோட அரசாங்கத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறார். ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு பக்தர் நாட்டை ஆள்றார் அல்லது நாட்டை ஆள்றதுக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னா அப்ப எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பிரபுபாதர் இந்திரா காந்தி ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்திரா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். நீங்க அந்த கடிதத்துல பார்க்கலாம். பிரபுபாத் சொல்றாரு, இன்னைக்கு இந்த நாடு நல்ல வளமா ரொம்ப சிறப்பான ஒரு நாடா வரணும்னா அதுக்கு அவர் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறார். என்னென்னலாம் நீங்க பின்பற்ற வச்சா இந்த நாடு ரொம்ப செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு அரசாங்கத்துல வேலை பார்க்குறவங்க எல்லாரும் 16 மாலை ஜபம் பண்ணணும். எல்லாரும் அவங்களுடைய தர்மத்தை கடைபிடிக்கணும். அவங்க காலையிலையும் மாலையிலையும் கீர்த்தனத்துல பங்கெடுத்து கொள்ளணும். 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கணும். மாமிச கடைகள் எங்கும் பொது இடங்கள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரபுபாதர் அறிவுறுத்தி கடிதம் அனுப்புறாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அவங்களுடைய பார்வைக்கு அது வந்ததா இல்லையான்னு தெரியல. அதுக்கு திரும்ப பதிலும் வந்தது கிடையாது. ஸோ எப்பவுமே ஒரு சிறந்த ஒரு சாது, ஒரு வைஷ்ணவர் அப்படின்னா மக்கள் துன்பப்படுறதை பார்த்து வேதனைப்படக்கூடியவங்க. பர துக்க துக்கி. ஸோ அடுத்ததா 5வது ஸ்லோகத்துல இந்த கலைஞர்கள் பிரித்துவை எப்படி புகழ்றாங்கன்னா, ஏஷவை லோகபாலானாம் பிரத்யோகஸ்தனோ தனு காலே காலே யதா பாகம் லோகயோருபயோர்ஹிதம். மன்னன் தனது உடலில் தனியாக இருந்த போதிலும் தன்னை பல்வேறு துறை சார்ந்த செயல்களை செயல்படுத்த பல்வேறு தேவர்களாக தன்னை தோற்றுவித்து காலப்போக்கில் எல்லா உயிர்களையும் காத்து அவர்களை இனிமையான சூழலில் வைக்க முடியும். இவ்வாறு மக்களை பல்வேறு வேத வேள்விகளில் ஈடுபடுத்தி அதன் மூலம் மேலுலகை கூட அவன் காத்தருள்வான். காலப்போக்கில் சரியான அளவு மழை பெய்ய வைத்து இப்பூமியினையும் பராமரிப்பான். ஸோ ஒரு மன்னனுக்கான கடமை என்னன்றதை பாருங்க. இந்த பூமியை நல்லா பராமரிக்கணும் அப்படின்னா அப்போ சரியான அளவுல இங்க மழை பெய்யணும். தேவையான அளவு மழை பெய்யணும். அப்பதான் எல்லா உயிர்களையும் அவனால காக்க முடியும். எல்லா உயிர்களுக்கும் அவனால அடைக்கலம் கொடுக்க முடியும். சில பிரபுபாத விளக்குறார், இங்க பல்வேறு துறைகளுக்குரிய செயல்களுக்கும் பொறுப்பேற்று இவ்வுலகை காக்கும் தேவர்கள் முழுமுதற் கடவுளின் துணைவர்களே ஆவர். முழுமுதற் கடவுளுக்கு சேவை செய்யறதுக்காக தான் அவருடைய இந்த ராஜ்யத்தை பராமரிக்கிறதுக்கு துணையா இருக்கிறவங்க தான் இந்த தேவர்கள். முழுமுதற் கடவுள் இவ்வுலகில் பிறந்தார் என்றால் சூரியன், சந்திரன், இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் அவருடன் சேர்ந்து கொள்வர். இதனைத் தொடர்ந்து முழுமுதற் கடவுளின் அவதாரமானவர் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தேவர்களின் சார்பில் செயல்பட்டு உலக அமைப்புகளை முறையாக பேணுகிறார். பூமியின் வளம் என்பது முறையான மழையினை நம்பியே இருக்கிறது. பகவத்கீதை போன்ற வேதங்கள் அனைத்தும் வேள்விகள் செய்யப்படுவது மழைக்கு பொறுப்புள்ள தேவர்களை மகிழ்விக்கவே என்று கூறுகின்றன.
अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यात् अन्न संभवः यज्ञात् भवति पर्जन्यो यज्ञ कर्म समुद्भवः. மழையினால் உற்பத்தியாகும் தானியங்களினால் எல்லா உயிர்களும் வாழ்கின்றன. மழையோ வேள்விகளினால் பெய்கிறது, வேள்வியோ குறித்த கடமைகள் என்றும் பிறக்கிறது. ஆகையினால் முறையாக யஜ்யம் அல்லது வேள்வி செய்யப்படுவது அவசியமாகின்றது. ஸோ பிருத்து மன்னர் ஒருத்தர் மட்டும்தான் எல்லா குடிமக்களையும் இந்த மாதிரி வேள்விகள் செய்யணும், யாகங்கள் செய்யணும் அப்படின்ற அந்த விஷயத்தை வலியுறுத்தி அதுல ஈடுபடுத்தினார். அதன் மூலமா மக்கள் வறுமை இல்லாம துயரம் இல்லாம அவங்க வாழ வைக்க முடிந்தது. ஸோ அதனால இப்போ கலியுகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மதச்சார்பற்ற அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செயல்பாடுகளை நிறைவேற்றுறது அப்படின்றது பெயரளவில் இருக்கக்கூடிய இந்த மன்னர்கள், அதிபர்கள் அல்லது அமைச்சர்கள் இவங்க எல்லாம் முட்டாள்களாகவும் அயோக்கியர்களாகவும் இந்த இயற்கையினுடைய சிக்கல்கள் என்னன்றதை புரிந்து கொள்ளாதவங்களாகவும் வேள்விகளினுடைய கொள்கைகளை அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாதவர்களாகவும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க கைவசம் தான் இன்னைக்கு இந்த அரசாட்சி இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட மூடர்கள் பல்வேறு திட்டங்களை போடுவாங்க. ஆனா அது எல்லாம் தோல்வியில தான் முடியும். தோல்வின்னா அதாவது மக்கள் இறுதியில அடைய போறது சந்தோஷம் கிடையாது. மக்களுக்கு வேதனை, துயரம் தான் மிஞ்சி இருக்கும். ஸோ அதனால சில பிரபுபர் இங்க அழகான ஒரு தீர்வு சொல்றாரு. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் களவு நாஸ்தேவ 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 கத்திரன்யதா. இவ்வாறு இந்த அரசாங்கம் வந்து துரதிர்ஷ்டமான நிலையை, அரசாங்கத்தினுடைய இந்த துரதிர்ஷ்டமான நிலையை சரி செய்யணும் அப்படின்னா, அப்போ பொதுமக்கள் எல்லாரும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்ற இந்த ஹரிநாமத்தை உச்சரித்தால் மட்டுமே அது அதற்கு தீர்வாக அமையுன்றது இங்க பிரபுபாதர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். நடைமுறையில் இன்னைக்கு நாம பார்க்கிறோம், யாரெல்லாம் இந்த ஹரிநாம உச்சாடனத்தை ஸ்ரத்தையோட ஏற்று அதை செயல்படுத்துறாங்களோ, உச்சரிக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ புனிதமான மாற்றங்கள் உண்டாகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்லோகத்துல பிருத்து மன்னரோட வந்து ஒரு சூரியனோட ஒப்பிடப்படுது. சூரியனை ஒத்து ஆற்றல் மிக்கவராக இருப்பார். சூரியன் எவ்வாறு தன் ஒளியினை எல்லாருக்கும் சமமாக அளிக்கிறதோ அதுபோல் பிருத்து மன்னரும் தன் கருணையினை அனைவருக்கும் சமமாக அளிப்பார். சூரிய தேவன் எவ்வாறு 8 மாதங்களில் நீரை ஆவியாக செய்து மீண்டும் மழை காலத்தில் நீரை அளவின்றி தருகின்றதோ அதுபோன்று பிருத்து மன்னரும் குடிமக்களிடமிருந்து வரி வசூல் செய்து தேவைப்படும் நேரத்தில் திருப்பி தருவார். வரி வசூல் செய்யறதோட நோக்கம் என்னன்றதை இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மழை காலம் இல்லாத மற்ற சமயங்கள்ல எல்லாம் இருக்கிற நீரை வந்து ஆவியாக்கி அதை மேகமாக்கி மழை காலத்துல தேவையான அளவுக்கு ரொம்ப ப்ரொஃப்யூஸா வந்து நமக்கு தேவையான மழையை கொடுக்குது. ஸோ அது மாதிரி மன்னர்கள் வந்து வரி வசூல் செய்யறாங்க அப்படின்னா நாட்டில் வந்து ஒரு பஞ்சம் ஏற்படுது, பெரிய இயற்கை சீற்றத்தினால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பொருளாதார நெருக்கடி வருது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துல மக்களுக்கு உதவும் வகையில அந்த வரி பணத்தை அவங்க வந்து செலவு செய்யணும். அதுக்காக தான் வரி வசூல் செய்யப்படணும் அப்படின்ற கருத்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சூரியனை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்கும் சான்று மிகவும் பொருத்தமானது. சில பிரபு சொல்றார், பூமியிலிருந்து சூரியன் பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்தும் சூரியன் பூமியை உண்மையில் தொடாத நிலையில் இருந்தும் அது கடலில் இருந்தும் சமுத்திரத்தில் இருந்தும் நீரை வற்றச் செய்வதன் மூலம் பூமி முழுவதும் நிலப்பகுதியை காக்கிறது. இதன் மூலம் அது பூமியை மிகுந்த வளமுடன் வைத்திருக்கிறது. முன்னுதாரணமான மன்னராக விளங்கும் பிருத்து மன்னர் தனது நாட்டின் கிராமத்திலிருந்து பெருநகரங்கள் வரை இத்தொழில்களை சூரியனை போலிருந்து செயல்படுத்துவார்.
கலியுகத்தில் குடிமக்களின் நிலையானது மிகவும் கொடுமையானதாகும். பல்வேறு வழிகளில் அவர்களை கசக்கி பிழிந்து வரி வசூல் செய்து நிர்வாகத்தில் இருப்போரின் வசதி வாய்ப்புகளுக்காக அவ்வருமானம் செலவிடப்படுகின்றன. சில பிரபர் ரொம்ப வெளிப்படையா உண்மையை சொல்றாரு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சாதாரணமா ஒரு ஒரு வார்டு மெம்பராவோ அல்லது ஒரு கவுன்சிலராவோ இருந்திருப்பான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஆள் இன்னைக்கு ஒரு ஒரு அமைச்சர் பதவியோ அல்லது ஒரு உயர் அரசியல்ல வந்து ஒரு உயர் பதவி அடைஞ்சு சில வருடங்கள்லயே பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண சில ஆயிரம் ரூபாய்க்கு உரிமையாளராக இருந்தவன் இப்ப சில கோடி ரூபாய்க்கு பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரனா ஆயிடுறத நம்மளால கண் முன்னாடி பார்க்க முடியுது. அப்ப எங்கிருந்து இந்த பணம் எல்லாம் வருது? பணம் எங்க வேற வெளிநாட்டுல இருந்து வருதா? ஒண்ணும் கிடையாது. எல்லாம் இங்க இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து சுரண்டக்கூடிய பணங்கள். போன வாரம் கூட நம்ம குறிப்பிட்டோம் இல்லையா? போன வாரம் நம்ம ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்த அன்னைக்கு ஒரு 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 குற்றவாளி அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி 4 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வர்றவங்களை வந்து மக்கள் எந்த அளவுக்கு முட்டாள்தனமா வரவேற்றாங்க. எல்லா சோசியல் மீடியால இருந்து எல்லா சேனல்லையும் வந்து அதை லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு துரதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. நம்ம பணத்தை பிடுங்கிட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் வெறுப்படைஞ்சு அவங்கள வேற மாதிரி பார்க்கணும். ஆனா எப்படி பார்க்குறாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் ஏமாறணும்னு நினைக்கும் போது அதை ஏமாத்துறதுக்கான மக்கள் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால நமக்குள்ள அந்த விழிப்புணர்வு வரணும். சில பேர் எவ்வளவு அழகா சொல்றது பாருங்க. மன்னர் பிரித்து தன் குடிமக்கள் அனைவரிடம் மிகுந்த அன்பு பாராட்டுவார். ஒரு ஏழை மனிதன் ஒழுங்குமுறை விதிகளை எல்லாம் மீறி மன்னரின் தலையில் ஏறி மிதித்தாலும் கூட மன்னர் தனது அளவற்ற கருணையினால் மன்னித்து அவனது செயலை மறப்பார். இவ்வுலகம் முழுமைக்கும் பாதுகாவலரான அவர் பொறுமையில் பூமிக்கு நிகராகவே விளங்குவார். ஸோ பூமி எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய பாரத்தையும் தாங்கிட்டு பொறுத்துட்டு இருக்கோ அந்த மாதிரி ஒரு அறியாமையில ஒருத்தன் ஒரு 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 அப்பாவி மனிதன் ஒரு ஏழை ஒரு மன்னருடைய தலையில ஏறி மிதிச்சா கூட வந்து அதை பொறுத்துக்கிட்டு அவங்கள மன்னிச்சு மறந்து ரொம்ப பொறுமையோட இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு மக்கள் இடத்துல அவர் அன்பு பாராட்டக்கூடியவராகவும் அன்பு காட்டக்கூடியவராகவும் இருப்பாருன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கு ஆட்சி பண்ணக்கூடியவங்க தலைமையில யாராவது ஏறி மிதிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஆனா பிரித்து மன்னர் அந்த அளவுக்கு பொறுமையோட இருந்திருக்கிறார். ஸோ அதனாலதான் இன்னைக்கு அவருடைய புகழை இன்னைக்கு நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். பாகவதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. மன்னர் பிரித்து இங்கே தனது பொறுமை குணத்தில் பூமியுடன் ஒப்பிடப்படுகிறார். பூமியானது மனிதர்களாலும் விலங்குகளினாலும் மிதிபட்ட போதிலும் கூட அவற்றிற்குரிய உணவான தானியங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்களை விளைவித்து கொடுக்கிறது. எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. அருமையான கருத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த பூமி வந்து என்னதான் வந்து நம்ம அதை துஷ்பிரயோகம் பண்ணினாலும் பெரிய பெரிய இன்னைக்கு போர்வெல்ல இந்த ஆயில் எடுக்கிறதுக்காக இது மாதிரி பல காரணங்களுக்காக இந்த பூமியை தொலை போட்டுட்டு இருக்கிறோம், துன்புறுத்துறோம். ஆனாலும் நம்ம வாழ்றதுக்கான எல்லா உயிர்களும் வாழ்றதுக்கான காய்கறிகளா இருக்கட்டும், தானியங்களா இருக்கட்டும், எந்த ஒரு உணவுப் பொருளுமே பூமியிலிருந்து தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்ப பூமி எவ்வளவு பொறுமையோட எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நமக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால இங்க அந்த பூமியோட பிரித்து மன்னரை ஒப்பிடப்பட்டிருக்கு. தனது வசதி வாய்ப்புகளை குறைத்து கொண்டு குடிமக்களின் வசதிகளை பேணுவது ஒரு மன்னனின் கடமையாகும். தன்னுடைய வசதியை குறைச்சிட்டு கூட மக்களுடைய வசதியை பார்க்கணும் அப்படின்றது இன்னைக்கு அப்படியே தலைகீழா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு.
ஆனால் கலியுகத்தில் இவ்வாறு இல்லை. இங்கு மன்னர்களும் அரசாங்க தலைவர்களும் பொதுமக்களை துன்புறுத்தி வரி வசூல் செய்து அவற்றை கொண்டு தாங்கள் வசதியாக வாழ்கின்றனர். அநீதியான இவ்வரி வசூலானது மக்களை நாணயம் இல்லாதவர்களாக்கி மக்கள் தங்கள் வருமானங்களை பல்வேறு வழிகளில் மறைக்கும்படி செய்கிறது. இதனால் அவ்வரசு வரி வசூல் செய்ய முடியாது போவதோடு இராணுவம் மற்றும் நிர்வாகத்திற்கு செய்யும் அதிக செலவினங்களை சந்திக்க முடியாமல் திணறுகிறது. எக்ஸாக்டா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை பிரபா சொல்றாரு. இன்னைக்கு இங்க இவ்வளவு வரி வசூல் பண்ணிட்டாங்க, இந்த நிறுவனம், இந்த தொழிலதிபர் இவ்வளவு வரி வசூல் செலுத்தாம மோசடி பண்ணிட்டார் அப்படின்னு அடிக்கடி நம்ம செய்தியில பாக்குறோம்ல. ஏன் அந்த மாதிரி நடக்குது? ஏன்னா அரசாங்கம் ஒழுங்கா இல்லை. இந்த மாதிரி கிடைக்கிற பணத்தை எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக சுருட்டிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு அரசு தலைமை இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த அரசாங்கத்துக்கு நாம ஏன் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒருத்தர் நினைப்பான். அவன் ஏன் வரி கட்டணும்னு நினைக்கிறான். எவ்வளவு வரி கட்டினாலும் இது அவங்க ஒரு குடும்பத்துக்கோ அல்லது சில குடும்பத்துக்கோ தான் போக போகுது. இது மக்களுக்கு போய் சேர போறது இல்லைன்னா ஏன் நான் வரி கட்டணும்? அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் மக்கள் வரி கட்டுறதுக்கு முன் வர்றது கிடையாது. ரொம்ப அழகா பிரபுபாத் சொல்லியிருக்காரு. மழையின்றி மக்கள் எல்லாம் தண்ணீர் பற்றாக்குறையினால் அவதியுறும் பொழுது மன்னனின் வடிவில் இருக்கும் இக்கடவுள் தேவேந்திரனை போல மழை பெய்ய செய்யும் ஆற்றல் மிக்கவராவார். இவ்வாறு மிக எளிதாக தன் குடிமக்களை பஞ்சத்திலிருந்து அவர் பாதுகாப்பார். எந்த அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜா ஒரு பஞ்சம் வருது, மழை பெய்யாம ஒரு வறட்சி வருது அப்படின்னா, அப்போ மழை பெய்ய வச்சு அந்த பஞ்சத்திலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றவரா இருக்கிறார். இன்னைக்கு எந்த ஆட்சியாளருக்காவது அந்த சக்தி இருக்கா? ஒருத்தருக்கும் கிடையாது. பிருது மகாராஜர் தனது பாசமான பார்வையினாலும் அழகிய நிலவு போன்ற முகத்தினாலும் எப்போதும் குடிமக்கள் மீது மிகுந்த பாசத்துடன் புன்னகைக்கிறார். அனைவரின் அமைதியான வாழ்க்கையையும் மேம்படுத்துவார். எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை தளத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படின்றது உண்மையான ஒரு ராஜா, ஒரு ஆட்சியாளனுடைய எண்ணமாக இருக்கணும். அதுக்காக அவங்க செயல்படணும். அவங்க தான் ஆட்சி செய்யறதுக்கு தகுதியானவங்க. अव्यक्तवर्तमैष निकूटकार्यो गम्भीरवेता उपगुप्तवित्तः अनन्तमहात्मा गुणैकधामा पृथु प्रचेता इव संविधात्मा. தொடர்ந்து அந்த கலைஞர்கள் பிருத்துவை எப்படி புகழ்றாங்கன்னு பாருங்க. இம்மன்னர் பின்பற்றும் கொள்கைகள் என்னவென்று எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவரது செயல்கள் அனைத்தும் மிகவும் ரகசியமானவை. தனது ஒவ்வொரு செயல்களையும் எவ்வாறு வெற்றி பெற செய்கிறார் என்று யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அவரது நிதி குவியல் எப்போதும் யாரும் அறியாது இருக்கின்ற ஒன்றாகும். அளவற்ற பெருமைகளுக்கும் நற்குணங்களுக்கும் அவரே உறைவிடமாக திகழ்வார். கடல்களின் அதிபதியான வருணதேவன் கடலால் சூழ்ந்துள்ளது போல் இவரது நிலையும் பாதுகாக்கப்பட்டும் மூடப்பட்டும் இருக்கும். எவ்வளவு ஒரு அற்புதமான குணங்கள் இங்க வர்ணிக்கப்பட்டிருக்கு பாருங்க. சில பிரபுபார் இங்க சொல்றார், இப்போ பஞ்ச பூதங்கள் இருக்கு அப்படின்னா அது ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு அதிபதிகள் இருக்காங்க. இப்போ வருணன் இருக்கிறார் அப்படின்னா அவர் இந்த நீர்நிலைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறார். அவர் எல்லா நீர்நிலைகளுக்கும் அதிபதியா இருக்கிறதுனால அவர் அந்த நீர்நிலைகளால சூழப்பட்டிருக்கிறார். அந்த மாதிரி இவர் பிருது மன்னர் அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா இந்த நற்குணங்களாலும் சூழப்பட்டிருக்கிறார். இந்த கடல், சமுத்திரம், இந்த நீர்நிலைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு உயிர் இல்லாத ஒரு விஷயம் மாதிரி தோணும். ஒரு ஜட மாதிரி தோணும். ஆனா அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனையோ எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கு. ஆழ்கடலின் அடியில் இருக்கும் அரசிற்கு வருணனே மன்னன் ஆவான். அந்த பெரிய ராஜ்யம் இருக்கு இல்லையா? பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழக்கூடிய அந்த ராஜ்யத்துக்கு வருணன் தான் மன்னன். இருப்பினும் கடலுக்கடியில் என்ன நடக்கிறது என்று சாதாரணமாக ஒருவன் அறியாதது போல், மன்னர் பிறித்து தன் செயல்கள் அனைத்தையும் எப்படி வெற்றிகரமாக்குகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. பிரித்து மன்னரின் அரசியல் பாதையானது மிகவும் ரகசியமானது. அவரது வெற்றிக்கு காரணமே அவர் அளவற்ற நற்குணங்களின் உறைவிடமாக திகழ்வதுதான். வெற்றி அடையறதுக்கு வந்து எப்படி சூழ்ச்சி பண்ணி நம்ம ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சு வெற்றி அடையிறது, அல்லது எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம கூட்டணி அமைக்கணும், இந்த மாதிரியான திட்டம் போடுறது கிடையாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் நற்குணங்களின் உறைவிடமா இருக்கிறார். எல்லா நற்குணங்களும் அவர் இடத்துல இருக்கிறதுனால மக்கள் அவரை தன்னை ஆளக்கூடிய மன்னரா ஏற்கிறாங்க. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், எந்த மக்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து நாட்டோட முதலமைச்சராவோ பிரதமராவோ ஆக்குதோ, அதே மக்கள் தான் மறுபடியும் அவங்கள பதவியிலிருந்து விலக்கி வேற ஒருத்தரை உட்கார வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களுடைய சந்தோஷத்துக்கு அவங்க வழிவகை செய்யல அப்படின்றது அர்த்தம். இம்மன்னர் பின்பற்றும் கொள்கைகள் என்னவென்று எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த மாதிரி ரொம்ப ரகசியமா, ராஜ ரகசியம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து இங்க பாதுகாக்கப்படணும். எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்படணும். அதனாலதான் முற்காலத்துல எல்லாம் இந்த ஒற்றர்கள் இருப்பாங்க. ரகசியமா போய் பல விஷயங்களை இன்னொரு நாட்டோட ரகசியத்தை தெரிஞ்சிட்டு வர்றதுக்காக. அது தொடர்ந்து அரணிக்கட்டையிலிருந்து தீ பிறப்பது போல் மன்னன் வேணனின் உடலில் இருந்து பிருத்து மன்னர் பிறந்தார். அதனால் மன்னர் பிருத்துவும் எப்போது நெருப்பு போன்றே இருப்பார். அதனால் அவரது எதிரிகள் யாரும் அவரை நெருங்க முடியாது. உண்மையில் அவரது பகைவருக்கு அவர் தாங்க முடியாதவர். அவருக்கு அருகே இருந்தாலும் கூட அவரை அவர் அணுக முடியாது. ஆனால் அவர் தொலைதூரத்தில் இருப்பது போன்றே உணர்வார். பிருத்து மன்னரின் வலிமையினையும் யாராலும் வெல்ல முடியாது. இது 11வது ஸ்லோகம். இங்க வந்து இந்த அரணிக்கட்டையிலிருந்து தீ பிறக்கிறத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. முற்காலங்கள்ல எல்லாம் வந்து யாகங்கள் செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு மாதிரி பிராமணர்கள் வந்து ஏன்னா தீப்பெட்டியை எடுத்து தீக்குச்சியை பொருத்தி தீ மூட்ட மாட்டாங்க. அரணி கட்டை இருக்கும். அந்த கட்டையை வச்சு ஒரு கட்டையை இன்னொரு கட்டையோட உராயும் போது ஒரு குறிப்பிட்ட வகையில, அதாவது அது ஒரு குழி மாதிரி போட்டு அதை வந்து கடைவாங்க. அந்த மாதிரி அதை செய்யும் போது அந்த கட்டை வந்து ஒன்னோட ஒன்று உரசும் போது அதுல இருந்து தீ உருவாகும். அந்த தீய வந்து வச்சுதான் யாகங்கள் மூட்டுவாங்க. அந்த மாதிரி வேண மன்னனுடைய உடல்ல இருந்து கடைந்து எடுத்து வந்திருந்தாலுமே கூட இங்க இவருடைய வலிமை வந்து யாராலும் வெல்ல முடியாததா இருக்கு. பகைவர்களால தாங்க முடியாதவரா இருக்கிறார். மிகவும் வலிமை மிக்கவரா இருக்கிறார். மன்னர் பிறத்து தன் குடிமக்களில் அகத்திலும் புறத்திலும் நடைபெறும் செயல்கள் அனைத்தையும் அறியக்கூடிய திறன்மிக்கவராக விளங்குவார். அவரது வேவு பார்க்கும் முறையினையும் யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு காலத்துல மன்னர்கள் எல்லாம் வந்து நாட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி தாங்களே மாறு வேஷம் போட்டுட்டு பிரஜைகள் மத்தியில போய் உலாவி அவங்ககிட்ட இருந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முன் வருவாங்க. இன்னைக்கு எங்க அது நடக்குது? மக்கள்கிட்ட வரும்போது தான் இன்னும் அதிக வேஷம் போடுறாங்க.
மக்களை நேசிக்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு குடிசை பகுதியில் போய் ஏழ்மையான ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறது, நாட்டை சுத்தம் பண்ற மாதிரி தொடப்பத்தை கையில பிடிச்சிட்டு போஸ்ட் கொடுக்கறது போட்டோவுக்கு, இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க அதை செய்யணுன்ற விருப்பம் கிடையாது. அது போஸ்டருக்காகவும் பேனருக்காகவும் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறதுக்கு தான் அதை செய்யறாங்க. உண்மையிலேயே மக்களை அப்படி நேசிக்கிறவங்களா கிடையாது. இம்மன்னர் எப்போதும் அறவழியில் நடப்பவராதலால் தனது மைந்தனிடமும் பகவனின் மகிந்தனிடமும் நடுநிலையுடனே இருப்பார். தன்னுடைய மகனா இருந்தாலும் சரி, பகைவனுடைய மகனா இருந்தாலும் சரி, சமமா நடந்துக்குவார். தன் எதிரியின் மைந்தன் தண்டனைக்கு உரியவனாக இல்லை என்றால் அவனை தண்டிக்க மாட்டார். அதுபோல் தன் மைந்தன் தண்டனைக்கு உரியவன் என்றால் உடனே தண்டிப்பார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு குணம் பாருங்க. தன்னுடைய சொந்த மகனா இருந்தாலும் தண்டனைக்குரியவன் என்றால் தண்டிப்பார். அதே எதிரியோட மகனா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவன் இல்லைன்னா தண்டனை கிடைக்காது. எவ்வளவு நேர்மையா இருந்தா அது செய்ய முடியும், யோசிச்சு பாருங்க. சூரிய தேவனின் ஒளி கதிர்கள் எந்தவித தடையுமின்றி வடதுருவம் வரை செல்வது போல பிருது மன்னரின் செல்வாக்கும் வடதுருவ நிலப்பகுதி வரை முழுவதும் பறந்து விரிந்திருப்பதோடு அவர் வாழும் வரை எவ்வித இடையூறுமின்றி விளங்கும். எப்படி சூரிய கதிர்கள் வடதுருவன்றது நம்ம சாதாரண மக்களுடைய கண்களுக்கு தென்படாத ஒரு பகுதி, ஆனாலும் அங்கேயும் சூரிய கதிர்கள் ஊடுருவி செல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிருத்து மன்னருடைய செல்வாக்கு உலகத்தினுடைய எல்லா பகுதிக்கும் ஊடுருவி இருந்ததுன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இங்கிருந்து. ஸோ அப்படின்னா உலகம் மொத்தத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது ஒரே ஒரு மகாராஜர். அப்கோர்ஸ் அவருக்கு கீழே சிறு மன்னர்கள், எத்தனையோ நிறைய மன்னர்கள் இருப்பாங்க. அந்த சிறு மன்னர்களுக்கு கீழே இன்னும் அவங்களை விட சிறு மன்னர்கள் இருப்பாங்க. ஆனாலும் ஒரு கொடியின் கீழ் எல்லா உலகம் மொத்தமும் ஆட்சி செய்யப்பட்டது. யுதிஷ்டர மகாராஜருடைய ஆட்சி காலம் வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருந்தது. பரீட்சித் மகாராஜர் கூட உலகத்தையே ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர். தனது செயல்களினால் இம்மன்னர் அனைவரையும் மகிழ்விப்பார். அதனால் அவர் குடிமக்கள் அனைவரும் திருப்தியுடன் இருப்பர். இவ்வாறு குடிமக்கள் அவரை தங்களை ஆளும் மன்னராக ஏற்றுக்கொள்வதில் மிகுந்த திருப்தி அடைவர். மக்கள் திருப்தியோடு இருப்பாங்க. இப்படி ஒரு மன்னர், இப்படி ஒரு ஆட்சியாளர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரே நினைச்சு மிக மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மன்னர் உறுதி மிக்கவராகவும் சத்தியத்தில் நிலை பெற்றவராகவும் இருப்பார். மேலும் இவர் அந்தன கலாச்சாரத்தை விரும்புபவராகவும் முதியவர்களுக்கு சேவை செய்பவராகவும் சரணடையும் ஆத்மாக்களுக்கு அடைக்கலம் தருபவராகவும் விளங்குவார். அனைவரிடத்தும் மரியாதை செலுத்துபவர், எப்போதும் ஏழைகளிடத்தும் அப்பாவிகளிடத்தும் கருணை உடையவராக விளங்குவார். என்ன ஒரு அற்புதமான குணங்கள் பாருங்க. அடுத்து ஸோ சத்தியத்தில் நிலை பெற்றிருப்பார், அந்தன கலாச்சாரத்தை விரும்புவார். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சில பிரபுபார் இது சார்ந்து நிறைய பொருளுரைகள்ல, அவருடைய உபன்யாசங்கள்ல நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அந்தன கலாச்சாரம், பிராமண கலாச்சாரம் என்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த சமுதாயம் சிறப்பா செயல்படணும்னா சமுதாயத்தினுடைய ஒரு தலையா கருதப்படக்கூடியது பிராமணர்கள். அவங்க வழிகாட்டப்படணும், அவங்க வழிகாட்டணும் இந்த சமுதாயத்துக்கு. பிரபுபாதரை நம்முடைய இயக்கத்தையே குறிப்பிடும் போது சொல்லுவார், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் meant to create பிராமணாஸ், பிராமணர்களை உருவாக்குறதுக்காக இருக்கு அப்படின்னு. பிரம்ம ஜானாதி இது பிராமணன்னா சும்மா பிறப்பால, ஏன்னா நான் பிராமண குடும்பத்துல பிறந்தேன் அதனால நான் பூணூல் போட்டுக்கிட்டு நான் பிராமணன் ஆயிட்டேன் அப்படின்றத கிடையாது. பிரம்மனை உணர்ந்தவன் பிராமணன். ஸோ இங்க சில பிரபுபாதர் அவருடைய பொருளுரையில சொல்றார், அந்த மாதிரி விருத்த சேவகா
என்னும் சொல்லில் விருத்த என்றால் முதியவர் என்று பொருளாகும். பொதுவாக இங்க முதியவர்களை வந்து அவர் மரியாதை செலுத்துறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்றாரு. 2 வகையான முதியவர்கள் உண்டு. வயதினால் முதுமை அடைந்தோர், அறிவினால் முதுமை அடைந்தோர். இந்த வடசொல் ஒருவன் அறிவினால் முதுமை அடைந்ததை குறிப்பிடுகிறது. இங்க வந்து முதியவர் அப்படின்னு சொல்லும்போது அது அறிவுல முதிர்ச்சி அடைந்தவங்களை வச்சு குறிப்பிடுது அப்படிங்கிறார். பிரித்து மன்னர் அந்தணர்களிடம் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொண்டதோடு அவர்களை பாதுகாக்கவும் செய்தார். வயதினால் முதுமை அடைந்தவர்களையும் அவர் பாதுகாத்தார். இம்மன்னரால் எதை செய்ய தீர்மானித்தாலும் அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாதது. இதுதான் திருட சங்கல்பம் அல்லது திருட விரதம் எனப்படுவது. தர்மத்தின்படி இதை நம்ம செய்யறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அதை செய்தார் அப்படின்னா அதை யாராலும் நிறுத்திட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திருடமான ஒரு உறுதியான மனப்பான்மையோடு இருந்திருக்கிறார். ஸோ அறிவுல முதிர்ச்சி அடைந்தவங்களை மட்டும் பாதுகாக்காம எதில் முதிர்ச்சி அடைந்தவங்களையும் பாதுகாத்திருக்கிறார் என்ற கருத்தையும் இங்க பிரபுபாதர் பதிவு செய்திருக்கிறார். ஸோ அதே மாதிரி இந்த அந்தன கலாச்சாரம் நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண கிதாயச்ச அப்படின்னு நம்ம கிருஷ்ணரை புகழும்போது சொல்றோம் இல்லையா? அவர் பிராமண கலாச்சாரத்தை பிராமணர்களை விரும்புறாரு. பிராமணர்கள் மூலமா நான் எனக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அர்ப்பணங்களை ஏற்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ பிராமண கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இம்மன்னர் தனது தீர்மானத்தில் உறுதிமிக்கவராகவும் சத்தியத்தில் நிலை பெற்றவராகவும் இருப்பார். மேலும் இவர் அந்தன கலாச்சாரத்தில் காதல் கொண்டவராகவும் இது இப்பதான் படிச்சோம். ஓகே, சாரி. மன்னர் எல்லா பெண்களையும் தனது அன்னையாக கருதி மரியாதை செய்வார். தன் மனைவியை தன் உடலின் மறுபாதியாகவே கருதி நடத்துவார். தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஒரு தந்தையை போல் அன்பு காட்டுவார். பகவானின் புகழ் பரப்பும் பக்தர்களிடம் ஒரு தொண்டனை போல் மிகவும் பணிவுடன் நடந்து கொள்வார். எவ்வளவு அற்புதமா இருக்கும், யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் இருந்து அந்த ஆட்சிக்கு கீழே இப்ப நம்ம ஒரு பிரஜையா இருக்கிறோம். அந்த அரசாங்கத்துல நம்ம ஒரு குடிமகனா இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு அற்புதமா இருக்கும். இது வந்து ஆக்சுவலா ஒரு 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 சாதாரண மனிதனால இந்த மாதிரி நடந்துட முடியாது. அப்கோர்ஸ் பிரித்து மகாராஜ் பகவானுடைய சக்தி ஆவேஷ அவதாரம் இருந்தாலும் ஏன்னா ஒரு மன்னர் நினைச்சா இந்த மாதிரி செயல்பட முடியும், இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். என்ன மாதிரியான குணங்கள், தன்னுடைய மனைவி தவிர மற்ற எல்லா பெண்களையும் அன்னையா கருதுறது. சில பிரபர் அடிக்கடி சாணக்கிய பண்டிதருடைய ஒரு மேற்கோள் காட்டுவார். மாத்ருவத் பரதாரேஷு பரதிரவியேஷுலோஸ்டராத் அப்படின்ற அந்த ஸ்லோகம். ஒருத்தன் வந்து தன்னுடைய மனைவியை தவிர மற்ற எல்லா பெண்களையும் தாயாக பார்க்கணும். மற்றவர்களுடைய உடைமைகளை, மற்றவர்களுடைய சொத்தை குப்பையை பார்க்குற மாதிரி பார்க்கணும். இன்னைக்கு யார் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க சொல்லுங்க? தன்னுடைய சொத்தை விட மற்றவங்களது தான் எப்படி அபகரிக்கிறதுன்றது பார்க்குறாங்க இன்னைக்கு. மற்றவங்க பெண்களை எல்லாரையும் தன்னுடைய மனைவி மாதிரி பார்க்குறாங்க, அதை விட மோசமா பார்க்குறாங்க. ஸோ எப்படிப்பட்ட உபதேசங்கள் பாருங்க. பகவானின் புகழ் பரப்பும் பக்தர்களிடம் ஒரு தொண்டனை போல் மிகவும் பணிவுடன் நடந்து கொள்வார். என்னதான் ஒரு வீரமிக்க ஒரு மிகச்சிறந்த பகைவர்களை கண்டா அஞ்சக்கூடிய பகைவர்கள் கண்டா இவரை கண்டா அஞ்சக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராஜாவா இருந்தாலும் பக்தர்கள் முன்னாடி வரும்போது மிகவும் பணிவோடு இருக்கிறார். ராஜ்யத்துல பாத்தீங்க அப்படின்னா பிராமணர்கள் சாதுக்கள் எல்லாம் வந்து அறிவுரை வழங்குறதுக்காக இருப்பாங்க. அவங்க வரும்போது மன்னரை எழுந்து நின்று அவங்களுக்கு மரியாதை செலுத்துவார். அவங்களுடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்குவார். நாட்டை ஆளக்கூடியவராக இருந்தாலும் அது அவரை செய்யணும்.
அவங்க முன்னாடி அவர் பணிவாதான் இருந்தாகணும். இன்னைக்கு எந்த ராஜாங்கத்துல, இன்னைக்கு எந்த அரசியல் இன்னைக்கு சூழல், இந்த மாதிரியான சூழல் இருக்கு. யார் இன்னைக்கு இந்த மாதிரி அறிவுரை சொல்றதுக்காக பிராமணர்களையும் சாதுக்களையும் தன்னுடைய ராஜாங்கத்துல வச்சிருக்காங்க? மன்னர் உடல் பெற்ற அனைத்து உயிர்களையும் தன்னை போல் கருதுவார். தனது நண்பர்களின் மகிழ்ச்சியினை எப்போதும் அதிகரிப்பார். விடுதலை பெற்றவர்களிடம் நெருங்கிய தொடர்பு கொள்வார். இரும்பு கரம் கொண்டு பாவிகளை தண்டிப்பார். எல்லா உயிர்களையும் தன்னை போல் கருதுவார் அப்படிங்கிறது. தேகினாம் ஆத்மவத் பிரேஷ்ட, தேகினாம் தேகினோ அஸ்மின் யதா தேகே, பகவத்கீதை சொல்ற அதே வார்த்தை. தேகினாம் உடல் பெற்ற எல்லா உயிர்களையும், பிரேஷ்டர், நம்ம பிரேஷ்டா என்ற வார்த்தை நீங்க பிரபுபாருடைய பிரணாமந்திரம் சொல்லும் போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலை, கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணரை நேசிக்கக்கூடியவர், கிருஷ்ணருக்கு அன்பு செலுத்தக்கூடியவர். ஸோ அது மாதிரி தேகினாம் ஆத்மவத் பிரேஷ்ட, எல்லா உயிர்களையும் தன்னை எப்படி நேசிக்கிறாங்களோ அது மாதிரி நேசிக்கக்கூடியவர். சுகிருதாம் நந்தி வர்த்தனா முக்த சங்க பிரசங்கோயம் தண்டபாணி அசாதுஷு. யாரெல்லாம் பாவிகளோ அவங்கள தண்டிக்கவும் செய்கிறார். அதே சமயத்துல முக்த சங்க பிரசங்கோ, முக்தி அடைந்த முக்தி பெற்ற ஆத்மாக்கள், விடுதலை அடைந்த மகாத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, சாதுக்கள், அவங்களோட சங்கத்துல இருக்கிறதுக்கு விருப்பப்படுறார். மூவுலகங்களுக்கும் தலைவர் ஆவார். இவர் முழுமுதற் கடவுளால் நேரடியாக அதிகாரம் அளிக்கப்பட்டவர். இவர் மாற்றமில்லாத பரம்பொருள் என்றறியப்படுவதின் சக்தியாவேஷ அவதாரம் ஆவர். முற்றிலும் கற்று முழு விடுதலை பெற்றவர் ஆதலினால் பௌதிக வகைகள் அனைத்தையும் அர்த்தமற்றதாகவே கொள்வார். எவ்வளவோ வெரைட்டிஸ் இருக்கு இந்த பௌதிக உலகத்துல, ஆனா இது எதுவும் அர்த்தமில்லாத ஒரு விஷயம். ஏன்னா இது எல்லாமே அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா அறியாமை, இக்னோரன்ட், அறியாமைன்ற ஒரு விஷயத்தினுடைய வெளிப்பாடு தான். அதனாலதான் இது நமக்கு அட்ராக்டிவா தெரியுது. ஏன்னா நம்ம மாயையில் இருக்கிறதுனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல வகையான வகைகள் வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ் நமக்கு அட்ராக்டிவா இருக்கு. ஆனா இது எதுவும் நிலையானது கிடையாது, இது எதுவும் உண்மையானது கிடையாது. அதாவது இங்க நமக்கு ஆத்ம சந்தோஷத்தை கொடுக்க போறது கிடையாது. இம்மன்னர் தனிச்சிறப்பு வாய்ந்த வீரரும் நாயகரும் ஆவார். போட்டியாளர் என்று எவரும் இல்லை. தென் திசையில் இருந்து சூரியன் தனது பாதையில் சுழல்வது போல் வெல்வதற்கரிய வில்லை தன் கைகளில் ஏந்தி வெற்றிகரமான ரதத்தில் இப்பூமியினை சுற்றி வருவார். ஸோ இது மாதிரி நிறைய இன்னும் சில ஸ்லோகங்கள் இருக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ நான் இப்போ குயிக்கா இந்த அத்தியாயத்தினுடைய இறுதி ஸ்லோகம் 26வது ஸ்லோகத்தை மட்டும் படிச்சுட்டு முடிச்சிடலாம். பிருத்து மன்னரின் கட்டளைகளை மீறி எவராலும் நடக்க முடியாது. இவ்வுலகை வென்ற பிறகு அவர் குடிமக்களின் மும்முனை துயரினை முற்றிலும் நீக்குவார். அதி ஆத்மிக, அதி பௌதிக, அதி தெய்வீக கிளேஷங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிளேஷங்களையும் முற்றிலும் நீக்கிடுவாராம். அந்த அளவுக்கு சக்தி பெற்றவர். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பின்னர் அவர் இவ்வுலகம் முழுவதினாலும் அங்கீகரிக்கப்படுவார். அச்சமயம் சூரர்களும் அசுரர்களும் சந்தேகமின்றி அவரது பெருந்தன்மை மிக்க செயல்களை புகழ்வர். எல்லாருமே புகழ ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் பெருந்தன்மை மிக்க செயல்களை செய்திருப்பார். பிருத்து மன்னரின் காலத்தில் இவ்வுலகமானது ஒரு பேரரசால் ஆளப்பட்ட போதிலும் அதற்கு அடங்கிய பல சிற்றரசுகளும் இருந்தன. இப்போது உலகின் பல்வேறு பகுதிகளில் ஒருங்கிணைந்திருக்கும் நாடுகள் போன்று முற்காலத்தில் பல நாடுகளின் மூலமாக இந்நிலம் முழுவதும் ஆளப்பட்டது. ஆயினும் இச்சிற்றரசர்களும் சேர்ந்து ஆண்டவர் ஒரு பேரரசரே ஆவார். நால்வருண முறையினை காப்பதில் ஊறு நேரும் பொழுது இப்பேரரசு
சிற்றரசுகளின் பொறுப்புகளையும் தானே உடனடியாக மேற்கொள்வார். ஸோ எப்படியெல்லாம் ஒரு ஆட்சி நடந்தது அப்படின்றத இங்கே பிரபுபா சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த பொருளுரையில இன்னொரு அழகான கருத்து, ஒரு நாட்டின் குடிமக்களை குத்தி கிளைக்கும் பல்வகையான துன்ப முட்கள் இருக்கின்றன. இருந்தாலும் யுதிஷ்ட மன்னர் காலம் வரை தேர்ந்த அரசர்கள் குடிமக்களின் அனைத்து துன்பங்களையும் வேறறுத்திருக்கின்றனர். மகாராஜா யுதிஷ்டரின் ஆட்சியில் கடுமையான குளிர் அல்லது கடுமையான உஷ்ணம் போன்றவை கூட ஏற்பட்டதே இல்லை. குடிமக்களை எந்த விதமான மனக்கவலையும் பாதித்ததில்லை. இதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்தின் அடையாளமாகும். இது போன்ற கவலைகளற்ற அமைதியும் வளமும் கொண்ட ஆட்சியினையே பிருத்து மன்னர் உருவாக்கினார். அதனால் தேவலோகத்தில் உள்ளவர்களும் அசுரலோகத்தில் உள்ளவர்களும் பிருத்து மன்னரின் செயல்களை மனதார புகழ்ந்தனர். நாடுகளோ அல்லது மனிதர்களோ உலகம் முழுவதும் தங்கள் புகழை பரப்ப விரும்பினால் அவர்கள் முதலில் இக்கருத்தினை மனதில் கொள்ள வேண்டும். குடிமக்களின் மூவகை துன்பங்களை ஆற்றல் மிக்கவனே, இவ்வுலகம் முழுவதையும் மூவகை துன்பங்களை போக்கும் ஆற்றல் மிக்கவனே, இவ்வுலகம் முழுவதையும் ஆள்வதற்கு ஆசைப்பட வேண்டும். அரசியல் அல்லது ஆக்கிரமிக்கும் எண்ணத்தில் ஒருவன் உலகை ஆள வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடாது. ஸோ உண்மையிலே ஒரு அரசாட்சி செய்ய ஆசைப்படணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் எல்லாம் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா இங்க பிரபாரி இது வரைக்கும் சொன்னது நம்ம கேட்டுறோம் பாகவதத்துல இருந்து. ஸோ இன்னும் நிறைய கருத்துக்கள் நம்ம விவாதிக்கிறதுக்கு பொருளுரைகள்ல இருந்தது. நமக்கு நேரம் பத்தாமையினால ஆல்ரெடி நான் இதுக்கே டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால கொஞ்சம் மன்னிக்கணும். ஸோ அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து இன்னும் இந்த பிருத்து மன்னரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கவிருக்கோம். இன்னும் 6-7 அத்தியாயங்கள் இவரை பற்றி ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணம். ஹரே கிருஷ்ணம். श्रील प्रभुपाद की जय. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय.